வார்த்தை ஏன் கேட்கணும்? கலை உடைச்சு வச்சிடறாரு, வேட்டுக்கு பல்ல அழிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கட்டும். ஆமா, ஆனா உண்மை நிலை இதுதான் சாமி. உண்மையான நிலை நந்தி இப்படிதான் வைக்கணும். அதத்தான் சொல்றேன், அவங்க மாத்தி வச்சிருக்கிறாங்க. தப்பு அது. அவன் வச்சதுதான் தப்பு, நம்ம வச்சது தப்பு கிடையாது. நம்மகிட்ட கேள்வி கேட்டாலும் நம்ம அதுக்கு விடைய கரெக்டா சொல்லுவோம். நந்தி யாருறான்னு கேட்பேன் நான். நந்தி யாரு? சேவகரு. இன்னும் சொல்ல போனா மெய்காப்பாளரு நந்தி தான் கைலாயத்துக்கு. சரியா? அப்ப மெய்காப்பாளர்னா காவலர் எங்க இருக்கணும்? எப்படி இருக்கணும்? வர்றவனை பாக்குறது தானே இருக்கணும். நீ அங்க பாத்துட்டீங்கன்னா வாரவை திருடம் போறானா எவன் போறானான்னு எப்படி தெரியும்? உள்ள போனதுக்கு அப்புறம் எதுவும் பண்ண முடியுமா? அதனுடைய ஐதீகம் இப்படிதான் இருக்கணும். அதெல்லாம் கேட்டு சரக்கு மண்டையில வச்சிருந்தா தானே பதில் சொல்லும். இப்படியா சொன்ன? இல்ல, உண்மையே அதுதான். இங்க பாப்பனார்கள் சில இதுகளை மாத்தி அவங்களுக்கு சாதகமா அமைச்சுக்கிட்டு இப்படி இப்படி இப்படின்னு வச்சிருக்கிறாங்க. விளக்கமாறு சாஸ்திரம் சாஸ்திரம் அப்படின்னு தஞ்சாவூர் பெரிய கோயில்ல எதுக்கு கோயிலுக்குள்ள வைக்க வேண்டியதான நந்திய? சிவபெருமானுக்கு அதுக்கு 1.5 கிலோமீட்டர் தள்ளி வச்சிருக்கான் நந்திய. ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க, அது இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஆலயம் உருவாக்குறாங்கன்னா சில ஐதீகம் சில இதுகளை வச்சுதான் உருவாக்குவாங்க. அதுல எல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. சரியா? இப்ப நாம கூட இது ஒன்னும் சும்மா எல்லாம் உருவாக்கல. நாமளும் சித்தாந்த ரீதியில சில விதிமுறைகளை கரெக்டா பதிச்சு வச்சுதான் நம்ம இங்க அமைச்சிருக்கோம். இப்ப நம்ம அமைச்சிருக்கிறத இயல்பானவங்களுக்கு பார்த்தா ஒரு ஆச்சரியமா இருக்கும். இவங்க அமைச்சிருக்கிற அமைப்பு ஒரு வடிவங்கள் வேற மாதிரி இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க. புரிஞ்சதா? ஆனா சரி, ஆனா அமைப்பு நல்லா இருக்கு, ஏதோ ஒரு காரணத்தை வச்சு அமைச்சிருக்காங்க அப்படின்ட்டு போயிடுவாங்க. புரிஞ்சதா? அதுதான் உண்மை. அதனால அதுக்காக அவங்க அப்படி வச்சிருக்காங்கன்னு நம்ம அவங்கள குறை சொல்லணுங்கிற அவசியமும் இல்லை. அவனுக்கு நம்பிக்கை அப்படி வச்சிருக்காயா, எங்களுக்கு நம்பிக்கை இப்படி வச்சிருக்கோம் போயா. அதுக்கு இதுக்கு வாங்கணும். அந்த மட்டும் தான் கேட்கணும். இவனுக்கு ஏன் வண்டி கிண்டி ஒண்ணு இல்லை அப்படின்னு கேட்போம். ஆமா, இருக்குல்ல அவருக்கு. ஆமா, வெளியே வாகனம் இருக்குன்னு தெரியட்டும் அப்படின்னு பொட்டு வச்சா சக்கரம் எல்லாம் இருக்குன்னு அர்த்தம். அவங்களுக்கு வாகனம் கிடையாது, அவங்க ஆகாயத்துல பறக்கிறவங்க, அதனால கிடையாது. ஆஞ்சநேயருக்கு வாகனம் இருக்கு இல்ல இல்ல, அதேதான் இவங்களும். ஆமா, சரியா? சரி வாங்க, தக்காளி சாதம் கூப்பிட்டுட்டே இருக்கு, போவோம். அந்த அம்மா வேற வருத்தமா சொல்லிருச்சு, தக்காளி சாதம் சாப்பிடுக்குன்னு சொல்லி கூட நீங்க கேள்வி வெட்டீங்கன்னு சொல்லி.